பெரிய மாறி மாறி வந்து அவங்களோட வந்து நினச்சி பார்த்துக்கிறாங்க. விஜய் வந்து காவேரியை வந்து எம்டி சீட்டில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. அதே மாதிரி காவேரி வந்து விஜய் நம்மளுக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிடுவார்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே நினச்சி பார்த்துட்டு போது விஜய் வந்து காவேரியை மறுபடியும் கூப்பிட்றதுக்காக வராரு. இங்கே வா காவேரி போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக வராரு. அப்போ எங்கே விஜய் சைன் வாங்கிட போகிறாருன்னு காவேரி வந்து வண்டியை எடுக்கிறாங்க. அப்போ வந்து நேராக போய் வண்டியை இடிச்சிடுறாங்க. அப்போது காவேரிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டும் ஆகிடுது. இதை பயன்படுத்தி காவேரி என்ன பண்ணுறாங்க, ஐயோ நல்ல காலம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட காயம் கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா வந்து தெரியவே தெரியல. விஜய் எப்படியாவது வந்து அதில் நம்ம சைன் போடாமல் தப்பிச்சிட்டோம், என்ன விஜய் நம்மக்கிட்ட சைன் வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரியை நல்லபடி பார்த்துக்கிறாரு, அன்பாக கவனிச்சுக்கிறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காலம் ஃபுல்லாக இந்த அன்பு எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி என்ன டைவர்ஸ் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்க காவேரி. இந்த சூழ்நிலை காவேரி வீட்டில் வந்து இந்த மாதிரி வீடு பார்க்கணும், நாங்கள் வந்து காலி பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏமா இவ்வளோ பண்ணுறீங்கன்னு, அக்காக்காக தான் டி, அக்கா மாமா நல்லபடி வாழ வேணாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி யோசிச்சுட்டே வராங்க. தாத்தா வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இங்கே பார் காவேரி, அவங்க 2 பேரும் நல்லா வாழணும்ல, வாழ வேண்டிய வயசில் வாழணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரியும் சரின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. யோசனை பண்ணுறாங்க, இங்கே இருந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து நம்மக்கிட்ட சைன் வாங்கிடுவார், அதனால் இதை பயன்படுத்தி நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து போயிடலாம், அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம், அப்போ தான் விஜய் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவெடுக்கிறாங்க. அதனால் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து இந்த மாதிரி அம்மா வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்குங்க, ஷிஃப்ட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நான் தான் பார்க்கணுன்றாங்க. ஏன் நீ இங்கே வந்து தொல்லை பண்ணுற, நீ உங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானே, நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நானும் ஹெல்ப் பண்ணுவேன், ஏன் இந்த ஊருக்கு வரும்போது நான் அதை தான் எல்லாம் பண்ணேன், அப்போ பண்ணடி, இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இங்கேயே இருந்தால், அதெல்லாம் தெரியாது, நானும் தான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மா பேச்சு கேட்காம கூடவே இருக்காங்க. எல்லோரும் சொல்லியும் கேட்கல. அதே மாதிரி புது வீட்டுக்கும் காவேரி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னடி இது, நீ நேற்று வந்து இன்னும் கூட வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, தம்பி என்ன நினைப்பார் விஜய் தம்பி அப்படின்னா, அவர்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாருமா, அவர்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. இங்கே விஜய் ரொம்ப ஏங்குறாரு காவேரிக்காக. என்ன தாத்தா காவேரி இப்படி பண்ணுறா, நேற்றுலேருந்து வராமல் இருக்கா, அதான் சொன்னாலேப்பா அவள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறா சொல்லிட்டு அப்படின்னு. அப்பா நல்ல காலம், காவேரி அங்கே போயிட்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இங்கே விஜய் வந்து காவேரியை ஆஃபீஸ்க்கு எம்டி ஆகிற விஷயம் வந்து காவேரிக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சவங்க நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ராகினி. இங்கே வந்து விஜய் ரொம்ப ரோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. காவேரி நினைவுகள் அவருக்கு அதிகமாக வருது. காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் காவேரி ஃபோன் எடுக்காதால மனசு கஷ்டப்படுறாரு. என்ன இவ ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நல்ல காலம், விஜய் விட்டு நம்ம வந்து வந்திருக்கோம், இப்போ வந்து கண்டிப்பாக அந்த வக்கீலை வர வைக்க மாட்டார், அப்பாடி கொஞ்ச நாள் நம்ம தள்ளி போட்டாச்சு, சைன் மட்டும் நான் எக்காரம் கூட பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அதை பற்றியே.